யாரோ மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, அதை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு போயின்னு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் தர்மஸ்தலாவிலேருந்து நம்ம உடுப்பி வரைக்கும் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். அதுக்கப்புறம் கோஸ்டலில் அப்படி பயங்கரமாக வந்துட்டு இருந்தோம். கோஸ்டல்லேருந்து ரூமுக்கு வந்துட்டு ரூம்லேருந்து நாம் ஐஸ்லாண்ட் போகலான்னு உடுப்பியோட போட் ஹவுஸு அதுக்கப்புறம் ஹார்பருக்கெலாம் போயிருந்தோம். போயிட்டு விசிட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹார்பர்லாம் விசிட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேருந்து ஐஸ்லாண்ட் போக முடியலன்னு நாம் மல்பே பீச்சுக்கு போனோம். மல்பே பீச்சில் போயிட்டு தண்ணியில் ஆடிக்கிட்டு இருந்துட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு போட்டு எவ்வளோ என்னென்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். விசாரிச்சுக்கிட்டு இருந்துட்டு போட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே வெயிட் பண்ணுறோன்னு வெயிட் பண்ணி தண்ணியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு போட் வந்ததுக்கப்புறம் அதில் ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்தோம். பாருங்கள், அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை. நீங்கள் அப்படியே எங்களோட டிஜிட்டல் மூலியமாக அப்படி பயணம் செஞ்சு வாங்க, செம்மையாக இருக்கும். வாங்க படகு சவாரி பண்ணலாம். ஃபைனலாக இந்த தீவுக்கு வந்து லாஸ்ட்டு கூட்டமாக நாங்கள் இறங்கி போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்கிறது பார்க்குற இந்த இடம், போகிற இடமே. ஓகே ஐலாண்டுக்கு வந்துட்டோம். அப்படி முடியும், அப்படி எப்படியோ வந்துட்டோம். நாளைக்கு அப்போ நேரமாக கோகர்ணம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் நாளைக்கு போகிற வேலை தான். ஆமாம் அங்கே வந்து 350 ரூபா சொன்னாங்க, இங்கே வந்து 400 ரூபா, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. ஒரு 50 ரூபா வியூ இந்த பக்கம் சூப்பராக இருக்குதுல்ல. அங்கே போயிடலாம். அங்கே சிசிடிவி ஒன்று மாட்டிச்சும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. வயர்லெஸ்ஸா. வெல்கம் டு எஸ்டி மரிஸ் ஐலாண்ட். எல்லாம் போட்டோ இருக்கிறத செஞ்சு வச்சுக்கிறாங்க பாவம். நம்ம வீடு தானே சூரியன் இருக்குது பா. கடகண்ணி இல்லையே, எல்லாத்தையும் க்ளோஸ். இங்கே இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதே பெரிய விஷயம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக மத்தியான டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ப்ரோ. 4 மணி வரைக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு தான் சாப்பிட்டேன். வயர்லெஸ் டைப்பா? ஆமாம் ப்ரோ, சோலார் சோலார். லவ் ஷீ ப்ரோ. இது மாதிரி தண்ணி பாட்டில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. சென்டரில் மேலே இருக்கிறது சிங்கம், அசோக சிங்கம், அசோக சின்னம், சிங்கம் சிங்கம் இதோட சிங்கம். எப்படி இங்கே ஒரு குரூப்பே இருக்குது ப்ரோ. பாருங்க, வேஸ்ட் வாட்டர் பாட்டில்லாம் வச்சு எப்படி மேக் பண்ணியிருக்காங்க. அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். அதுக்காக உள்ளே இறங்கினீங்கன்னா மௌனம் முடிஞ்சுடுவேன் ப்ரோ. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் கேட்டிங்களா, அந்த மாதிரி தான் அது. இங்கே இருந்தால் அழகாக ரசிச்சுட்டு போகலாம்.
நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐலாண்டுக்கு உள்ளே வந்துட்டோன்னே பார்க்குற இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த தென்னை மரத்தோடையும் இந்த ஒரு ராக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மணலே சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்கில் இருக்கிற பூக்கள் மாதிரி அழகாக இருந்தது. அவ்வளோ இதாக சங்கு நிறையவே பெரிய பெரிய சங்குங்கள்லாம் இருந்தது. இந்த ஒரு கல்லும் ஒரு சேர் மாதிரிலாம் அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மணல் நடக்கக்கூட முடியல, ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதை தாண்டி அந்த தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. 400 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பிளேஸு. போட்டிங்கு இந்த மாதிரி ஐலாண்டை காட்டுறதெல்லாம் நல்ல ஒரு இடம். விசிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி தண்ணியில் நடந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் டாக்ஸ் மேலே ஏறி விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கேயும் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இட்ஸ் மோர் தென் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. இந்த ஒரு இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் உடுப்பி வந்தால். இந்த கோவா சீரீஸில் இது ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ வந்திருக்கும். இந்த ஒரு இஸ்லாம் வீடியோ பிடிச்சிருக்கு. எந்த மாதிரி ஏதாவது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஏதாவது மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது எடிட்டிங் இஷ்யூ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உள்ளூர் மக்கள் மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பார்த்தா தான் இந்த வீடியோக்கான சப்போர்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு மொபைல் ஒன்று யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பார்த்துட்டு ஏன்னா தன்னந்தனியாக ஒரு மொபைல் மட்டும் இருக்குது, யாருமே இல்லை அப்படின்னு கேட்டதப்ப பார்த்திபன் ப்ரோ தனியாக ஒரு மொபைல் இருக்குது, யாரும் விட்டுட்டு போயிட்டாங்க போலகுது, என்னென்னு செக் பண்ணுங்கள், என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். எடுத்துலன்னா அந்த வந்து விசில் அடிச்சிருந்தார், அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன். பட் ஆனால் அவர்கிட்ட கொடுக்குறத விட இவருக்கு கன்னடம் தெரியும். அதனால் ரீசன்ட் காலு இப்போ ஏதாவது ரீசெண்டாக கால் மெசேஜ் எதுவுமே இல்லையா? ஃபோன் வருதா? அட்டன் பண்ணிடலாம். ஃபோன் இல்லையா? பாஸ்வேர்டு இல்லாமல் வந்திருக்கு. பாஸ்வேர்டு இல்லை. லாஸ்ட்டாக வந்து யார் கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. வேற அதுக்கு அந்த பின்னாடி ஏதாவது கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது கூப்பிடுங்க. பண்ணுறேன். யாரோ மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, அதை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ಹಲೋ ಕ್ಯಾಮ್ರಾ ಬರ್ರಿ ಮೇಡಮ್. ಈ ಮೊಬೈಲ್ ಅವ್ರು ಯಾರೋ ಮೊಬೈಲ್ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಯಾರಂತ ಗೊತ್ತಾ? ಈ ನಂಬರ್ ಲಾಸ್ಟ್ ಕಾಲ್ ಬಂದಿತ್ತು, ಗೊತ್ತಾಗಿಲ್ವಾ? ಸರಿ ಮೇಡಮ್, ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. அது இல்லையா? அடுத்த நம்பர் அப்பா அம்மா கான்டாக்ட்ல பார்க்குறேன். அப்பா அம்மா ஆயா பாட்டி தாத்தா மகள் சன் சைன் மகள் இந்த மாதிரி அக்கா 2 அக்கா 3 அப்படி பண்ணு. யார் அந்த அக்கா 2 எத்தனை அக்கா வந்தாலும் சரி ஃபோன் பண்ணு. ஏதோ ஒரு அக்கா அங்கே வருது, அப்படி இப்படின்னு கை காட்டிட்டு வருது, அப்படியான்னு தெரியல. அவசர அவசரமா வராங்க. அவங்களா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து அப்படியே பான்ஸா பேசி விடு ப்ரோ கன்னடத்துல. ஆமாம் ப்ரோ, எங்களுக்குலாம் தெரியாது ப்ரோ. ஆமா ப்ரோ. அவங்க அப்படின்னா ಹಲೋ ಹಲೋ. ಈ ಮೇಡಮ್, ಈ ಮೊಬೈಲ್ ಅವ್ರು ಯಾರು ಮಿಸ್ ಮಾಡವ್ರೆ ಐಲ್ಯಾಂಡಲ್ಲಿ, ಉಡುಪಿಯಲ್ಲಿ? என்னடா அது? அப்போ இது யாரெல்லாம் போனு? வேற ஏதாவது நம்பர் இருக்குதான்னு பார்த்துருவோம். ஒன்று செய்யலாம் ப்ரோ. அக்கா 2 அக்கா 3 என்ன தெரியும் பண்ணுறோம்? வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம், ஷேரை பண்ண சொல்கிறோம். எப்படி ப்ரோ? ப்ரோ பார்க்கலாம். விடிஞ்சாலும் சரி 10 நாள் ஆனாலும் சரி அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னு சொல்லிடலாம். அம்மானுக்கு ப்ரோ அவங்க சப்போஸ் கொடுக்காம விட்டாங்கன்னா அதான் ப்ரோ நம்ம வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம். நம்பர் அம்மானு இருக்குது பண்ணு நம்ம வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி விட்டுறோம். நம்ம அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், யாராக இருந்தாலும் அங்கே வந்து வாங்கிக்காங்கன்னு சொல்ல போகிறோம். அப்படிங்கிறப்ப வீடியோவே கொடுக்காத பட்சத்தில் அது அவங்களோட பொறுப்பு. ஆமாம், நம்ம கொண்டு போய் பத்திரமா. கர்நாடகா தான், அப்போ கர்நாடகாரர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டு. ಹಲೋ ಹಲೋ, ಇದು ಮೊಬೈಲ್ ಯಾರೋ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಈ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಅಮ್ಮ ಅಂತ ಸೇವ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರು. ಈ ಮೊಬೈಲ್ ಯಾರೋ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಮ ಹೆಸರು ಅಮ್ಮ ಅಂತ ಸೇವ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದೆ. ಉಡುಪಿ ಐಸ್ಲ್ಯಾಂಡು, ಉಡುಪಿ ಐಲ್ಯಾಂಡು. ಇಂಗ್ಲೀಷ್ ಬೇರೆ ಏதாவது ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್. ನಾವು ಉಡುಪಿಯಲ್ಲಿ ಮಲ್ಪೆ ಬೀಚ್ ಹತ್ರ ಇದ್ದೀವಿ, ಬೇಕಾದ್ರೆ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕಾಲ್ ಮಾಡಿ. ಓಕೆ ಓಕೆ, ಕಾಲ್ ಮಾಡಕ್ಕೆ தாண்டு ப்ரோ. கட்டையவா ப்ரோ வந்துரு ப்ரோ. உங்களுதான் கேளு ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணிக்க ப்ரோ. அவ்வளோதான் ನೋಡಿ. ಓಕೆ, ಅಲ್ಲೇ ಪಾಪಟ್ ಆಟಾಡ್ತೀನಿ ತಾನೆ? பரவாயில்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே அவரு ப்ரோ. என்ன ப்ரோ, அடுத்த போட்டில் போகலாமா? அடுத்த போட்டில் போய்க்கலாம்.
ஃபோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஃபோட்டோ கன்ஃபார்ம் பண்ணிட்டல அவர் தானே? அவர் தானே? ஓகே பரவாயில்ல. ஓகே, இங்கேயே மொபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஓகே, அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அவரும் சந்தோஷமாக வாங்கிட்டார். அதுக்கப்புறம் போட்லேருந்து இங்கே ஏறி போனோம் பாருங்கள். சும்மா கேஜிஎஃப் மூமெண்ட் தான். அப்படியே தண்ணியில் தெறிக்க அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம் பாருங்கள். சொல்ல வார்த்தைகளே இல்லை. எங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னா, ஒருத்தரோட மொபைல் கிடச்சிது. மொபைலை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இன்னும் நிறைய ஒரு மெமரிஸோ, இந்த ட்ரிப்போட நல்ல ஒரு மெமரி கிடைச்சா மாதிரி இருந்தது. அந்த மெமரி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாங்களும் அப்படியே பயணம் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பித்தோம். அது வெக்கத்தில் தலை குனிஞ்சிச்சு ப்ரோ. பொத்தி வளர்த்து கொள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட நிற்க வச்சோம். பாருங்க ஒரு 120 200 300 போகும் ப்ரோ. 300 போகும். 300 போகுமா? பாருங்க ப்ரோ, ஃபுல் பேண்ட் வெளியே வந்துட்டு ஃபிஷ் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். வெளியே ரோட்டு கடையில் ட்ரை பண்ணோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் மல்பே பீச்சில் இருக்கிற ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணோம். ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று ஃப்ரை பண்ணி கொடுக்க சொன்னோம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு போய் கடற்கரை ஓரத்தில் வச்சு சாப்பிட்டு அன்னைக்கான நைட்டை அப்படியே என்ஜாய் பண்ணி அவ்வளோ சூப்பராக முடித்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் போய் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வீடியோஸ் வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்போது இந்த கோவா சீரீஸ் இது மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க. பொது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.